அண்மையில் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். என்ன அறிவிப்புனா, பள்ளிகள் விரைவில் திறக்கப்படுற அந்த சூழ்நிலையில் பள்ளி மாணவர்கள் அந்த சீருடையோடு அரசு பேருந்தில் பயணித்தால் அவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை, இலவசமாக பயணிக்கலாம். கல்லூரி படிக்கிற மாணவர்கள் தன்னுடைய அடையாள அட்டையை காண்பித்தால் அவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை, அவர்களும் இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த அறிவிப்பை எனக்கு அனுப்பி, இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த அறிவிப்பு ஏதோ இவங்க தான் அறிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டே இருக்கிறாங்க. என்ன பெரிய நகைச்சுவைனா, அந்த வீடியோ அனுப்புகிறவங்களே கல்லூரி படிக்கிற பொழுது, காலேஜ் படிக்கிற பொழுது அவங்க தன்னோட ஐடி கார்டை, அடையாள அட்டையை காமிச்சிட்டு அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணித்தவங்க தான். அதெல்லாம் மறந்துட்டு ஏதோ இவங்க தான் இப்போ தான் அந்த அறிவிப்பு வர மாதிரி புதுசாக அந்த அறிவிப்பை எனக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதையே நிறுத்திட்டேன். ஆனால் நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். இவங்கெல்லாம் தேர்தல் பரப்புரையில் அவங்க தலைவர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள்லேருந்து கீழே இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும், மன்னிக்கணும், ரசிகர்கள் வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஒன்றுமே செய்யலை, திமுக எதையுமே பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லும் பொழுது நானும் நினச்சேன், வேணும்னே சொல்கிறாங்க போல இருக்குது, மக்களை திசை திருப்பவே சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நாளுக்கு நாள் வரக்கூடிய அறிவிப்பெல்லாம் பார்க்கும் பொழுது திமுக என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு தெரியாமல் தான் அவங்க திமுக ஒன்றுமே செய்யலை, திமுக ஒன்றுமே செய்யலைன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சி கட்டிலில் உக்காந்துட்டீங்க. சிஎம் சார், அமைச்சர் சார் எல்லாரும் கேட்டுக்கங்க, இதுக்கப்புறமாவது திமுக என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு உங்கள் துறையினுடைய அதிகாரிகளை வச்சு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கங்க. அந்த நோட்ஸ் எல்லாம் உங்கள் மனசில் பதிஞ்சிக்கங்க. அப்புறம் நீங்கள் புதுசாக ஏதாவது அறிவிப்பு இருந்தால் வெளியிடுங்க. ஏன்னா நீங்கள் வெளியிடுற எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அறிவிப்பு தான். தயவு செஞ்சு படிங்க சார்.